எங்கள் பாப்பாவும் அவரை மாதிரி நல்ல வழியில் நடக்கணுன்றதுக்காக நான் அவரை பார்க்கணுன்றதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு நேர்மையாகட்டும் அதில் வாழறாரு. ஒரு அன்னதானம் போடுற விஷயமாக எங்கே நடந்தாலும் அதில் ஒரு கேப்டனுடைய பேர் வந்து உச்சரிக்கப்படுது. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நீ ஒரு 4 பேருக்கு நல்லது செய்ய நினைச்சா நீ தான் கேப்டன். அவர் நினைக்க போல ஒரு அழுகாத்த ஒரு கூட இருந்து ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணேன். மனிதர்கள் எல்லாம் சாமியை கும்பிட்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு மனிதரே சாமியாக இருக்காருன்னா அது கேப்டன், எங்கள் கேப்டன் மட்டும்தான் வந்து. என் தலைவர் வந்து நான் ஒரு 25-30 வருஷமாக நான் பண்ணுற காலத்துலேருந்து இருக்கேன். என் தலைவர் வந்து ஒரு படத்துக்கும் என் தலைவர் நடிக்கிற காலத்துலேருந்து அரசியலில் இருந்து அவர் செய்யாத சேவைகளில் அவர் நடித்து ஷூட்டிங் முடித்த உடனே ஆஃபீஸுக்கு வந்துட்டு யார் யார் என்ன குறைகள் வந்திருக்காங்கிற லெட்ரு பட பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன உதவிங்கிறத உடனே வந்து அவங்களுக்கு வந்து உடனே அந்த மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் யாருக்கு குறைகள் வந்து கேட்டு உடனே லெட்ரு வந்திருந்தால் உடனே தலைவர் பார்த்த உடனே அந்த இதை உடனே வந்து பரிசீலனை பண்ணி உடனே வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப்போ படிக்கிறதுலேருந்து மருத்துவத்துலேருந்து இப்படி ஊனமுற்றோர்களுக்கு பைக்கிலேருந்து சைக்கிள்லேருந்து சேர்க்கை கண்ணாடியிலேருந்து இப்படி பல சேவைகள் கொஞ்சம் கொஞ்சங்கள்ல அவர் செய்யாத வேலைகள் சேவைகள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம். ஏர்டெல் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சின்ன வயசில் நிறைய படம்லாம் பார்த்துருக்கேன் நான். அவர் ரொம்ப நேர்மையான வழியில் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நிறைய விஷயம் சொல்லி தருவார் அந்த படத்து மூலயமா. அதில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் அவருக்காக ரொம்ப வேண்டிக்கிறேன். நான் அவர் ஆத்மா சாந்தி அடையணுன்ட்டு. எங்கள் பாப்பாவும் அவங்க வழியில் நடக்கணுன்றதால நான் அவங்களுக்கு காமிக்கணுன்றதை என் பாப்பா கூட்டினேன். தமிழக மக்களின் இந்திய மக்களின் கோடான கோடி இதயங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் புரட்சி கலைஞர் இதயம் கேப்டன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தின குரு பூஜை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றும் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் என்ற பாடல் வரிகளுக்கு போல் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் உலகமே அழிந்தாலும் அவருடைய பேர் வந்து அவர் நினைச்சிக்கிட்டே இருக்குன்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு விஷயங்களையும் வாழறாரு. ஒரு நேர்மையாகட்டும் அதில் வாழறாரு. ஒரு அன்னதானம் போடுற விஷயமாக எங்கே நடந்தாலும் அதில் ஒரு கேப்டனுடைய பேர் வந்து உச்சரிக்கப்படுது. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒரு நேர்மை, சேவை, அன்பு, கருணை, அதே மாதிரி ஒரு வீரம், முக்கியமாக ஒரு தியாகம், எல்லா விஷயங்கள்லையுமே இன்றைக்கி அவரை பற்றி சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி நல்ல நேர்மறையான உள்ள அனைத்து உலக விஷயங்கள் அத்தனையிலுமே கேப்டன் பெயர் என்றென்றைக்கும் நிலைச்சி தான் இருக்கும். தலைவர் கேப்டன் அவர்கள் தன் வாழ்நாளில் முழுவதையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்தார். இன்றைக்கு இந்த சமூகத்தில் அரசியலுக்காக வரக்கூடியவர்கள் அதை ஒரு தொழிலாக கருதி வியாபாரமாக கருதி வியாபாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் தன் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்தவர் கேப்டன் அவர்கள். கேப்டன் என்றால் அன்பு, கேப்டன் என்றால் மனிதநேயம், கேப்டன் என்றால் கெத்து, கேப்டன் என்றால் தில்லு, கேப்டன் என்றால் திராணி. நீ ஒரு 4 பேருக்கு நல்லது செய்ய நினைச்சா நீ தான் கேப்டன். கருப்பு நிலா ஃபஸ்ட்டு காடு எல்லாம் எடுத்து கொடுத்தா அவர் தான். லாஸ்ட்டு வந்து விருதுகிரி வரைய லாஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். அவர் நினைக்க போல ஒரு அழுகாத்த ஒரு கூட இருந்து ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணேன். ஒரு என்ன பேசுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு நாளும் அப்படியே இதாக ஒரு மாதிரியாக இருந்துருக்கு. கேப்டன் ஏன்னா ஒரு 25 வருஷமாக அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். அவர் தான் எனக்கு காடை எடுத்து கொடுத்து எல்லாம் அவர்னால நான் நல்லா இருக்கேன். வள்ளலார்னு படிச்சிருப்போம். ஆனால் நான் வாழும் காலத்தில் பார்த்த வள்ளலார் யாருன்னா கேப்டன் அவர்கள். அடுத்து அம்பேத்கர்னு சொல்லலாம். நான் ஏன் அவர் அடுத்து அம்பேத்கர்னு சொல்லலாம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் உரிமை கொடுத்தா மட்டும்தான் அவங்க முன்னேறும்னு சொன்னேன். இங்கே விருத்தாச்சலத்தில் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம், மங்களமேட்டை, ஸ்ரீமுஷ்ணம், ஆலடி உள்ள கிராமத்து எல்லாத்துக்கும் தலித் மக்களுக்கு நகரச்செயலாளர் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து இன்றைக்கி என்ன வரைக்கும் மாவட்ட ஐடி விங் துணை செயலராக வச்சுருக்காரு. அதனால தான் நான் அடுத்து அம்பேத்கர்னு சொல்கிறேன் வந்து. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டால் மனிதர்கள் எல்லாம் சாமியை கும்பிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி மனிதரே சாமியாக இருக்காருன்னா அது கேப்டன், எங்கள் கேப்டன் மட்டும்தான் வந்து. பொய் பேச மாட்டார், யாரையும் ஏமாத்தலை, எந்த ஒரு தப்பான வழியிலும் படமோ தப்பான இதுவும் எடுக்கலை. அவர் மனசு நினைக்கிறது செயலில் வெளிப்படுத்தினார். எல்லாரும் பணத்துக்காக அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் இவர் தான் பணத்தை வச்சு நிறைய வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சிருக்கிறார். அதே பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி இந்த உலகத்தில் யார் இருக்காங்க, சுயநலத்துக்காக தான் வாழ்ந்துக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு செயலை செய்கிறாருனாக்கா அவரை வணக்கத்து தப்பு இல்லைல்ல.
அவர் வழியில் பார்க்குறது நல்ல விஷயம். அவர் கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து ஒரு நல்ல மனிதை இழந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் இறக்கவில்லை. எங்கள் கூடல் தான், எங்கள் இளைஞர்கள் அனைத்து தொண்டர்களும் கூடத்தான் எங்கள் இதயத்திலே எங்கள் தலைவர் இருக்கிறார். தமிழக மக்கள் அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் அவரை விட்டு போகவே இல்லை. அவர் இதயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது இப்போ லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறது தான் சாட்சியாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இங்கே கூடியிருக்க மக்கள் ஏதோ ஒரு கூட்டம்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு மக்கள் மனசுலேயும் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தில் கேப்டன் அங்கே இருப்பார். அவருக்காக ஏதோ ஒன்று செஞ்சுருக்காரு. அது ஏதோ ஒரு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் போய் தனியாக கேட்டு பாருங்கள். கேப்டன் எனக்கு இதை பண்ணியிருக்காருன்னு ஒரு தனி நபரால் இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்களுக்கு தனித்தனியாக அவங்க மனசில் எப்படி அவர் இடம் பிடிச்சி அவருக்காக அவர் செய்ய முடியுன்றது இன்றைக்கும் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இனி எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை இல்லை, தினமும் குரு பூஜை தான் எங்களுக்கு. எங்கள் தலைவரை நாங்கள் எப்போதெல்லாம் நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் எங்களுக்கு குரு பூஜை தான். இன்னொன்று, கடவுளால் அனுப்பப்பட்ட மனித குழந்தை எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் இன்று கடவுளாக இருந்து ஒட்டுமொத்த மக்களையும் ஒட்டுமொத்த உயிரினங்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இனி அவர் புகழ் இங்கே மக்கள் உள்ளவரை வாழும் வாழும் வாழும். அவர் இல்லாதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்னால நல்லா தான் இருக்குது. நினச்சி அவர்னால நான் இல்லை, அந்த நிலமையாக இருக்குது. கூட ஷூட்டிங்கில் கூட நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது எது எப்படியோ அவர் தைரியம் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி வலிமை பெற்று ஒரு ஊரில் நான் ஒரு மனிதனாக இருக்கு கேப்டன் 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 என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.